ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி மிக்ஸாலஜி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்ஸாலஜிக்கு என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸாலஜி நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோன்ஸ் எல்லாம் தாராளமாக நீங்களே மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வெரி ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது ஹென்னா பவுடர். ஓகே, இந்த திங்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னும் உங்களுக்கு திங்ஸ் பற்றின டீட்டெயிலான ஒரு தியரி கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் இதில் பேசிக்காக எந்தெந்த திங்ஸ் தேவைங்கிறத நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் வந்து நிறைய ஃப்ளேவர் வெரைட்டிஸ் இருக்குது. இதை பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஆயில் பற்றின ஒரு கிளாஸை நான் உங்களுக்கு தனியாக நான் எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா செலப்பன் ஷீட், ஒரு ஃபுல் ஷீட் நான் எடுத்து வச்சுருக்கேன். செலப்பன் ஷீட்டுக்குமே நிறைய வெரைட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல். நான் ரெகுலராக இந்த பவுல் தான் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் எந்த பவுல், பிளாஸ்டிக் பவுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0.5 பின் வந்து நம்ம நார்மலாக பேசிக்கான டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம அந்த பின் சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப், ஆயில் மெஷர் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப். தென் ரப்பர் பேண்ட். ஓகே, இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானது டேப் டிஸ்பென்சர். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லா திங்ஸையும் காட்டிட்டு மறுபடியும் நான் அந்த திங்ஸை பற்றி மறுபடியும் ஒரு குட்டி குட்டி இன்ட்ரோ கொடுப்பேன். அதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. தென் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பைப்பிங் பேக். இது நான் உங்களுக்கு இருக்கிறதுலே லார்ஜ் சைஸ் காட்டியிருக்கேன், பட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்மால் சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நார்மலாக 50 கிராம்க்கே நம்ம ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட 100 கிராம்ஸ் இந்த மாதிரி போக போக தான் நம்ம மீடியம் லார்ஜுன்னு யூஸ் பண்ணுவோம். இது லார்ஜ். தென் கட்டர், செலப்பன் ஷீட் கட் பண்ணுறதுக்கு கட்டர். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிசர்ஸ் எல்லாம் நீங்கள் செலப்பன் ஷீட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தென் வெயிட்டிங் ஸ்கேல். ஓகே, வெயிட்டிங் ஸ்கேல் தான் நம்ம கண்டிப்பாக மெஷர் பண்ணி தான் நம்ம மிக்ஸாலஜி பண்ண போகிறோம். ஸோ வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங். தென் இந்த மாதிரி ஒரு லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எதுக்குன்றது. நான் உங்களுக்கு இந்த லாங்கான டம்ளர் எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளரில் வந்து நான் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும் மிக்ஸாலஜிக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அப்படியே ஊற்றிட்டோன்னா அளவு கூட போயிடும்ல. அதனால் இன்னொரு ஒரு டம்ளர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தான் நான் மறுபடியும் அந்த ஹென்னா பவுடரில் நான் மிக்ஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகரை வந்து அப்படியே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை மெஷர் பண்ணுறதுக்காண்டி நான் தனியாகவும் ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் பவுல் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பிளேட், மூடி ஏதாச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் நம்ம ஒரு சில திங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், எதுக்குடா இதுன்னு. சொல்லப்போனால் இந்த லாங்காக இருக்கக்கூடிய இந்த டம்ளர்லாம் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு திங்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர். நம்ம ஹென்னா பவுடருக்கு மிக்ஸாலஜியில் வாட்டர் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம், உங்களுக்கும் தெரியும். ஸோ வாட்டர் நம்ம எடுத்து அங்கிட்டு வச்சிடலாம். இந்த வாட்டரை டைரெக்டாக நான் மிக்ஸ் பண்ணேன்னா அதிகமாக போயிருங்கிறதுக்காக ஒரு குட்டி டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம அங்கிட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில். இதுவும் நம்ம நார்மலாக அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆயில் பற்றின டீட்டெயில் நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இதை ஆயிலையும் நம்ம எடுத்து அங்கிட்டு வச்சிடலாம். டீட்டெயிலாக நான் சொல்லக்கூடிய திங்ஸை மட்டும் நான் இப்போ இந்த டேப் டிஸ்பென்சர் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பவுல் எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதில் நான் அளவு பார்த்து போடுறதுக்காண்டி இந்த பவுல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது நார்மலாக நம்ம டீ போடுற ஒயிட் சுகர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங். இந்த ஸ்டாக்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலில் போடுற சாக்ஸ் தான். ஓகே, பட் இது நார்மலாக நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற சாக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், பெரிய பெரிய டெக்ஸ்சராக இருக்கும் அந்த துணி வந்துட்டு. பட் அது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடிய சாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது டக்குன்னு கிடைக்காது. இது ஸ்டாக்கிங்னு சொல்லி மெஹந்தி ரா மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டிங் ஸ்கேல். இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மக்கிட்ட இருக்கணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ண வாங்கி வச்சுக்கலாம். இத்தனை மெட்டீரியல்ஸை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, என்னடா இத்தனை இது நம்ம வாங்கி வைக்கணுமான்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு க்ராசரி ஷாப்பில் போய்ட்டு கூட எடை போட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பைப்பிங் பேகு.
அதுவும் மீடியம், லார்ஜு அந்த மாதிரி சைஸஸ் வந்து இருக்குது. இந்த ரப்பர் பேண்டும் நார்மலாக நீங்கள் வீட்டில் மாவு வாங்குகிற கவரில் கூட இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த கட்டரும் நார்மலாக பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கிடைக்கும். சில திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும், சம் திங்ஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி மெஷரிங் கப் நீங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் வந்து ஸ்மால் தான், நான் இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் மெஷரிங் கப் இல்லாத பட்சத்துக்கு, ஏன்னா இப்போயே நீங்கள் டக்குன்னு ஒரு பொருளை வந்துட்டு வாங்க முடியாது. இன்னொன்று, இது மெஷரிங் கப்புக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா, வீட்டில் குழந்தைங்களுக்கு மருந்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த குட்டி மூடி, அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு 10 ml வரைக்கும் இருக்க மாதிரி மூடியெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மூடியை வச்சு கூட நீங்கள் 30 ml 40 ml அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மருந்து மூடியிலேயே அளந்து ஒரு 3 times 4 times ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டம்ளர் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த பேஸ்ட்டை நம்ம போடும்போது சும்மா அப்படியே அந்த பைப்பிங் பேக்கை விரித்து வச்சு போட முடியாது. ஸோ அந்த டம்ளரில் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செலப்பன் ஷீட். இதில் வந்துட்டு 20 மைக்ரான்ஸ், 30 மைக்ரான்ஸ், 25 மைக்ரான்ஸ், இப்படி வந்துட்டு நிறைய மைக்ரான்ஸ் இருக்குது. மைக்ரான்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, திக்னஸ் தான். பட் நார்மலாக பக்கத்தில் நீங்கள் லோக்கல் கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக இருக்கும். இது பொக்கே ஷீட்டுன்னு கேட்டால் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். பட் நம்ம கேட்குற மைக்ரான்ஸ் திக்னஸ் கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹென்னா பவுடர், பவுல், இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது, ஹென்னா பவுடர், ஆயில், பைப்பிங் பேக், ஸ்டாக்கிங், செலப்பன் ஷீட்டு, பின்னு, இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் வாங்குறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் நான் ரவுண்ட் அடிக்காத கடையே இல்லை. ஒரு பொருளும் வாங்குறதுக்கு அநியாயத்துக்கு நான் அலைவேன். அந்த பின்னெல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏதாவது ஆர்டிஸ்ட்டு தான் வாங்க முடியும். ஆனால் இதெல்லாம் இம்போர்ட்டட். நார்மலாக நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் போய் வாங்குறது ரொம்ப உங்களுக்கு ரேர், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு 2 வீலர் ஓட்டுவேன். அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு ஒரு பொருளுக்கு பயங்கரமாக ரவுண்ட் எடுப்பேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துட்டு அந்த பொருள் சம்மந்தமான ஷாப் வரைக்கும் நான் அலைஞ்சு பட் நிறைய டைம் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் கிடைக்காதது தான் மிச்சம். ஸோ நான் எப்போயுமே நான் வாங்குகிற இடத்துலேயே நான் வாங்கிடுறது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு, மெஹந்தி ரா மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணுற பிளேசஸ்லலாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளேசஸ்லலாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் ஒரு ஊருங்களில் கண்டிப்பாக கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இந்த டேப் டிஸ்பென்சரு, அந்த வெயிட்டிங் ஸ்கேல், அதெல்லாம் பார்த்துட்டுமே நீங்கள் பயந்துருப்பீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா மெஹந்தி கோன் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படிங்கிறம்போது இந்த மாதிரி டேப் டிஸ்பென்சர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெரி ஸ்டார்டிங் பீரியட்லேயே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் இது இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு கையில் நம்ம கோனை வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருப்போம். அப்போ இன்னொரு கையில் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களும் எனக்கு கட் பண்ணி கொடுலாம் கேட்க முடியாது. நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கையில் தான் நம்மளால் வந்துட்டு டேப்பே கட் பண்ண முடியும். இதை விட லேஸான ஒரு டேப் டிஸ்பென்சர் வந்து நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க, கடையில் போய் வாங்குறாங்க. பட் நான் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த வெயிட்டாக இருக்கிறதே நான் ஒரு கையில் இழுக்கும் போது லைட்டாக நகர்ந்து வரும். நீங்கள் அப்போ அந்த லேஸான நீங்கள் எடுக்கும்போது ஒரு கையில் இழுக்கும்போது டேப் வருதோ இல்லையோ உங்கள் கையோடு சேர்த்துக்கிட்டு டேப் டிஸ்பென்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி டேப் டிஸ்பென்சர் எப்படியும் 250-300 வரும். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்குங்க, நான் சஜஷன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வசதி இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த டேப் டிஸ்பென்சரை நீங்கள் ஒரு டேபிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் டேப் தேவையோ அதை எடுத்து நீங்கள் அங்கங்கே நீங்கள் இந்த டேபிளில் வந்துட்டு ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு தொங்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். இப்போ டேபிள் இருக்குன்னா அதுக்கு கீழே எம்டி பிளேஸ் இருக்கும். அப்போ அதில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கோனை நீங்கள் சீல் பண்ணும்போது அந்த டேப்பை நீங்கள் கட் பண்ணி ஒட்டி வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இதுக்காக நீங்கள் ஒரு ஆலையோ இல்லைனா ஒரு புது டேப் டிஸ்பென்சர் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃப்யூச்சரில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க, அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம்.